மலை மேலே முருகன் இருக்கிறதுக்கும் வருடாந்திரம் ஒரு முறை இந்த ஆடி கிருத்திகை பிரம்மோற்சவம் கொண்டாடுறதுக்குமான சயின்ஸை அடியனுக்கு தெரிஞ்ச எளிமையான அனுபவம் மூலமாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த கொடிக்கம்பம் நம்ம எல்லாரோட ஸ்பைன் அண்ட் பிரெயினோடு தொடர்புடையது. செரிப்ரோ ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அனாட்டமி ரீதியாக. இந்த செரிப்ரோ ஸ்பைனலில் பொருந்தி இருக்கிற சூட்சுமமான 3 நாடிகள் தான் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி. அந்த உணர்வுபூர்வமான சிந்தனையோடு இந்த மலை மேலே குடியிருக்கிற சின்ன உடங்கண்டாங்கல் பாலமுருகனை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி நிதானமாக மலை ஏறி வந்து பக்தியோடு அரோகரா அரோகரா அரோகரா, பாலமுருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, தண்டாயுதபாணிக்கு அரோகரா, ஞான சத்குருநாதனுக்கு அரோகரான்னு அடிவயிற்றிலிருந்து நாம் எல்லாரும் கோஷத்தை எழுப்ப எழுப்ப ஒவ்வொரு முதுகின் இடுக்குகளிலும் படிந்திருக்கிற மசில் மெமரி அண்ட் பயோ மெமரி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் அஸ். மசில் மெமரி மீன்ஸ் பிறந்ததிலிருந்து, தட் மீன்ஸ் ஹியூமன் பிளேனில் நாம் வந்ததிலிருந்து ஒரு 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் உண்டது, உறங்கினது, பல்வேறு உறவுகளோடு பழகினது, கேட்டது, படித்தது, அனுபவித்தது, இது எல்லாமே மசில் மெமரியாக தசை நினைவுகளாக நம்ம எல்லாருக்குள்ளே பதிந்திருக்கும். அண்ட் பயோ மெமரி அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த பர்த்தில் ஹியூமன் பிளேனில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த சோர்ஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பிரபாரம் எப்பவும் இருக்க போகுது. அப்போ இந்த சோர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் தொடர்ந்து கொண்டிருக்கிற 84 லட்சம் யோனி பேதங்களில் முருகா இந்த ஜென்மத்தில் மனிதனா பிறந்திருக்கிறப்பா, எல்லாம் உன்னோட பேரருள். மெய்யே சத்தியமே ஜோதியே அருட்பெருஞ்சோதியே அண்ணாமலையாரின் தவ புதல்வனே ஆறுமுக சுவாமியே பாலமுருகனே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றே. அந்த தெளிவான சிந்தனையோடு எம்பெருமானை ஆழ்ந்த மனதில் தியானித்து பல காலம் இந்த ஜீவன் செய்திருக்கிற பல கர்மங்களுக்கு ஏற்றமாறு சேகரமாயிருக்கிற உயிர் நினைவுகளை எல்லாம் இறைவா நீயே உன் அருளால் அழித்து இந்த ஜீவனை உன்னிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். நல்வினை தீவினை அறுத்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலம் அகற்றி முருகா நீ நான் வேறு ஒனாதிருக்கும் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள்வாயே முருகா முருகா முருகான்னு ஆடு மயிலேறி ஓடோடி வருவாய் முருகான்னு அடிவயிற்றிலிருந்து நாம் எல்லோரும் அரற்ற 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 காத்தடிக்க கல்லும் கரைன்னு சொல்லுவாங்க. காத்து வேற யாரும் இல்லை, மூச்சே முருகன். முருகன் இல்லாவிட்டால் உலகம் ஏது? அப்போ இந்த மலை மேலே இருக்கிற அந்த தூய்மையான காத்துல கொஞ்ச நேரம் உங்களை நிறுத்தி முருகா 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 அரோகரான கோஷம் போட போட அந்த மயில் மேலே முருகன் வருவான், சத்தியமாக வருவான். உங்கள் முதுகுக்குள்ளிருந்து அந்த முருகனோட பேரருள் அந்த கொடிக்கம்பத்தில்
பறந்து கொண்டிருக்கிற கொடி மாறி மூளையை தீண்டும். மூளையை தீண்ட தீண்ட உங்க தசை நினைவுகள், உயிர் நினைவுகள் அத்துணையும் அழிந்து நீங்கள் புத்தம் புதுவான பிறப்பெடுக்கிறீர்கள். இந்த மனித உருவத்தில் இருக்கும் போதே மனிதன் தன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் அழித்து தசை நினைவுகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி புத்தம் புது பிறப்பெடுக்கிறார். இது மனிதனுக்கு மட்டுமே சாத்தியம். அன்பு உறவுகளே, மனிதனுக்கு மட்டுமே சாத்தியம். அதனால்தான் அவை பாட்டி பதிய வைத்தால் மானிடராய் பிறத்தல் அரிது முருகா, கோன் கொருடு செவிடு பேடு நீங்கள் பிறத்தல் அரிது முருகா, குரு கிடைத்தல் அரிது முருகா, உன் அருள் கிடைத்தல் அரிது முருகா, உன்னை புகழ்ந்து பாடுவது அரிது. அத்துணையும் கிடைக்கப் பெறுவதற்கான ஒரே வாய்ப்பு மனிதனாக பிறந்திருக்கிறோம். தேடுங்கள், அவன் இருக்கும் இடமெல்லாம் ஓடுங்கள், அவனை நாடுங்கள், மீண்டும் மீண்டும் அவன் நாமத்தை உள்ளத்தில் ஏற்றுங்கள். நின்னாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் முருகா, முருகா, முருகா என்று உரக்க சத்தமிட்டு அரற்றுங்கள். உங்கள் முதுகுத்தூணிலிருந்து முருகன் வெளிவருகிறார். முதுகுத்தூணிலிருந்து வெளிப்படுகிற அந்த கதிர் ஒளிதான் திருப்பரங்குன்றத்து முருகன் மூல ஆதாரம். சுவாதிஷ்டானத்து முருகன் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன், மணிப்பூரகத்து முருகன் பழனி தண்டாயுதபாணி, அநாகத்த சக்கரத்தின் முருகன் சுவாமிமலை சுவாமிநாதன், விசுத்தி சக்கரத்தில் பொருந்திருக்கிற திருத்தணி முருகன், ஆஞ்ஞ சக்கரத்திலிருந்து வெளிப்படுகிற பழமுதிர்ச்சோலை சோலைநாதன், உங்க தலைப்பகுதியிலிருந்து வெளிப்படுகிற அந்த மருதமலை முருகன். இப்படி சித்தர்களும் யோகிகளும் ஞான புருஷர்களும் அவதார சத்குருமார்களும் இன்று இந்த உலகத்தையே ரட்சித்து கொண்டிருக்கிற பலவிதமான அவதார நாயகர்களும் சொல்லுவது ஒரே ஒரு சத்தியம். அன்பு உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள், நீங்கள் கடவுள் என்ற சத்தியத்தை ருசிப்பதற்காகவே ஆறாவது அறிவுன்ற பகுத்து ஆராய்ந்து அறியும் அறிவை பெற்றிருக்கிறீர்கள். அதனால் அந்த ஆராய்ச்சிக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஆடி மாத திருநாள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கரணங்களில் பொருந்திருக்கிற எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கி ஆடி மாதத்தில் தினந்தோறும் நீங்கள் அருகாமையில் இருக்கிற அத்துணை முருகர் ஆலயங்களுக்கும் சென்று அடிவயிற்றிலிருந்து அரோகரா 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 என்று அரற்றி ஆறுமுகனை வெளிப்படுத்துங்கள். அந்த மயில் மீது எங்கும் எங்கும் இருக்கிற அந்த முருகனின் பேரருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஆனந்தமாக வாழ்க்கை வாழலாம். நீங்களே கடவுள், நீங்களே கடவுள், நீங்களே கடவுள். இப்போ நீங்கள் காணொலியில் பார்த்துட்டு இருக்கிற இந்த அற்புதமான சூழல் தான் நான் வருடந்தோறும் மாதந்தோறும் நினைக்கும் தோறும் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிற சின்ன வடகந்தாங்கல் பாலமுருகன் திருக்கோயில். அன்பு சாதகர்களே, அன்பு உறவுகளே, அன்பு யோகா பயிற்சியாளர்களே, இந்த காணொளியை கண்டு வாய்ப்பு இருக்கிறப்ப இந்த ஆலயத்தில் உங்களோட கால் பதித்து இறைவனுடைய பேரருளும் குருவோட கிருபையும் கிடைக்க அடியேன் உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். ஆனந்தமாக இருக்கலாம். அரோகரா.